So hey guys, welcome to my YouTube channel, The Knowledge Vault. Today we are going to see the important book inside as well as book back questions of chapter 7 chemical kinetics. Video புடிச்சிருந்தா please don't forget to subscribe and like. ஸோ இப்போ வந்து நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். புக் பேக்ல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு இம்பார்ட்டன்ட் தான், ரேட் லா இம்பார்ட்டன்ட், இந்த டிபி இம்பார்ட்டன்ட்டு, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட்டு, ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட்டு, எலிமெண்டரி ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் தான். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நீங்க புக்கின்ல எப்படியோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அந்த இன்டிகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் படிப்பீங்க. அதுலயே வந்து பாதி தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நீங்க சும்மா பார்த்துக்கலாம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. இந்த கொஷின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, 10th ஒன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஷின் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் என்னென்ன இம்பார்ட்டன்ட்டுன்னு, இல்லாட்டி அது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் தியரி பேஸ்டு கொஷின்ஸ் மட்டும் சொல்கிறேன். கொலிஷன் தியரி வந்து இம்பார்ட்டன்ட்டு, அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட்டு, pseudo first order reaction வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் தான். ப்ராப்ளம்ஸ் வந்து அப்புறமா சொல்றேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டும் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டும் இந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் இம்பார்ட்டன்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான், ஸோ நாட் நீடட். அதுக்கப்புறம் இப்போ புக்கின் பார்க்கலாம். புக்கின் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டின், இந்த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷனும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன், இந்த டிபி வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற இம்பார்ட்டன்ட் புக்கின் வந்து இது வந்து 5 மார்க்கா கேட்பாங்க. இந்த கொஸ்டின் புக்கின் 5 மார்க்கு. டயக்ராம் வந்து டயக்ராம் மஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் எனி 2 வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனும் வந்து இம்பார்ட்டன்ட்டு. இவ்வளோன்னு தான், சின்னது, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா the relation between rate constant and temperature அப்படின்னு அவங்க கேட்கலாம். ஸோ அது வந்து இங்கே ஆரம்பிச்சு அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சு போடுற இது. இங்கேருந்து இப்படி ஃபுல்லாக வரும், இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன் ரேட் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து இதுவும் நீங்கள் புக் பேக்கில் படிச்சிருவீங்க. இது எல்லாமே புக் பேக்கில் படிச்சிருவீங்க. இது ஒன்று மட்டும் தான் விட்டு வச்சிருப்பீங்களே. ஸோ அந்த ஒன்றுத்தை வந்து நீங்கள் இங்கே கவர் பண்ணிட்டீங்கன்னா இதுவே வந்து ஒரு புக் இன்சைடு 5 மார்க்காக கேட்பாங்க, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஸோ இந்த 5 எழுதி நீங்கள் இது மூலமாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட், இது வந்து புக் பேக் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.